चले हाय मंगले ना उंगा स्टबन घूमने सो புது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் டெலிவரிலாம் இல்லை. ஸோ போன வீடியோவில் நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி தான். ஆனால் இது வீடியோவில் இதெல்லாம் இல்லை. ஸோ காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஏன்னா இப்போ சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ புரியாமன்னு கூட தெரில. இன்ஷார்ட்டாக இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இதோ நம்ம கணபதி இது கண்ணு இருக்குல்ல, ஸோ கண்ணு வருவாங்கள்ல, ஸோ இது வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சுறுசுறுப்பாக போயின்னு இருக்கிறோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ என் ஃப்ரெண்டு இது தெருவு இருக்குல்ல, ஸோ இங்கே தான் இது கணபதியே வருது. ஸோ இது கணபதி வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுட் டெலிவரி இல்லையா ப்ரோன்னு கேட்டு ஃபுட் டெலிவரி தான் இருக்குது இதில். ஆனால் ஃபஸ்ட்டு இது வீடியோ எடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த ஃபுட் டெலிவரியை. ஸோ நம்ம மேலே ஏறி போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 22 ஃபீட் கிட்ட இருக்குது இது கணபதி. ஸோ செம்ம ஹிட்டு. ஸோ மேலே ஏறி நம்ம இன்றைக்கி கணபதி வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்கிறேன். அப்படி தான் இங்கே இதெல்லாம் வரிகிறாங்க அண்ட் கணபதியெலாம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கல்ச்சராக காமிக்கிறேன் டீட்டெயிலாக நான். ஸோ ஸ்டேட் ட்வினாக இருங்க. ஸோ இன்னும் நம்ம பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வருதுன்னு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது ஷெடியூலே. ஏன்னா இன்றைக்கி ரேப்பிடோ அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்டு டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டான். ஸோ வா ப்ரோ இங்கே கண்ணு வரைத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா நேற்றே பண்ண வேண்டியது, ஆனால் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோமே, வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ரேப்பிடோ அடிக்கிறது கொஞ்சம் கிளம்ஸி ஆச்சு. ஆனால் நம்ம ரேப்பிடோ அடிக்காமலாம் இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரீயான அப்புறம் டேரெக்டாக நம்ம இங்கேயே ரேப்பிடோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரேப்பிடோ பற்றி கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படிலாம் இருக்குது இங்கே மும்பையில். அண்ட் ஈவன் அமௌண்ட்லாம் அப்படி தான் வருது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராப்பராக நான் சொல்கிறேன். ஸோ இது வீடியோவில் ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க இது வீடியோவில். அண்ட் ஆல்சோ போன வீடியோவில் வேறு வண்டி இருந்துச்சு ப்ரோ, எக்ஸஸ் மாதிரி. இது வண்டியில் வேறு வண்டி இருக்குங்க. 2 வண்டி வச்சுக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா 2 வண்டிலாம் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட் வண்டி தான். ஸோ ஃப்ரெண்ட் வண்டியில் தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஏன் வண்டியில் போனால் பின்ன பெட்ரோல் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா நம்ம ரேப்பிடோ அடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு கணக்குப்படி தான் நம்ம காசே பெட்ரோலே போடுவோம், காசுக்கு ஏற்ற மாதிரி. पेट्रोल भरने का अभी देख अरे बाप रे इवन वंडी கூட पेट्रोल இல்லைங்க. இப்போ போய் ரப்பிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு. ஐயோ டிராஃபிக், பெட்ரோல் பம்பில் டிராஃபிக் இருக்குங்க. ரொம்ப பேர் லைனில் நிற்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, போட்டுன்னு தான் போகணும். இல்லைன்னா வண்டி நடுவில் எங்கேயாச்சும் மாட்டிக்கும். कोई पराला ऑलमोस्ट क्लियर आइची मिलेगा. तू भर के आ रहा है करके मतलब पेट्रोल ऑन द वे में. இவங்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் வரும்போது ரப்பீட் வாடன்னு. ரப்பீட் வராமல் இப்போ தான் நம்ம ரப்போ போகிறோம் पेट्रोल. சரி பரவாயில்ல, ஜீரோவில் இருக்குது. वाह ऑलमोस्ट जीरो में आ गया यार पेट्रोल. गाड़ी बंद करता हूँ. अम्मा लाइन का पेट्रोल சரி पेट्रोल रपीट டக்குன்னு கிளம்பலாம். ஏன்னா இங்கே லேட் ஆகுது. 800 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். டக்குன்னு பெட்ரோல் போட்டுட்டு போகலாம். ப்ரோ அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு காலையிலே வண்டி ஏற்றுறான் வேறு. 200 சொன்னால் டேரெக்டாக மேலே போட்டுட்டாங்க பாரு. வேணுமையா 250 போட்டுட்டாங்க. 200 சொல்கிறீ. நேற்று போட்டர் அடிக்கும் போது உங்கள் ஆர்டர் வந்துச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன தான் கால் பண்ணுறாங்கன்னு. ஹலோ एक सेकेंड वंडी नित्तिக்கலாம். वंडी नित्तिட்டு அப்புறம் தான் நம்ம பேசணுமே ஃபோன். हेलो हाँ बोलिए मैम. हाँ हाँ बोलिए ना, बोलिए. ठीक है ओके रखता हूँ मैं कॉल. अरे है रे क्लाइंट. क्या है काम? हाँ अरे मम्मी फूल बनाती है ना. अच्छा तो वो फूल के लिए पूछ रही थी. இது என்ன கால்னா நேற்று போட்டு வச்சுருந்தேங்க 4:30 மணிக்கிட்ட. ஸோ ஒரு ஐட்டம் டெலிவரி பண்ணேன் நான், பார்சலை ஃப்ளவர். ஒரு இடத்துல இது இன்னொன்று இடத்துக்கு ஃப்ளவர் டெலிவரி பண்ணால. ஸோ இந்த கஸ்டமர் தான் திருப்பின்னு கால் பண்ணி கேட்குறாங்க. நீ अभी फोन आया रे हाँ भाई किधर हो जल्दी आओ. हो गया ऑलमोस्ट रेडी चालू हो रहा है. हो गया चालू. अरे बाप रे ஐயோ டக்குன்னு போனாங்க. இன்னும் கண்ணு வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ கம் டு த டாபிக். என்னது நம்ம டாபிக் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க கால் பண்ணியிருந்தாங்க இப்போ தான். நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹிந்தியில் பேசுறது உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் காலையில் டெலிவரி பண்ணீங்களா யாசே யாசே லேத்து
ஸோ இன்றைக்கி நம்ம காலையில் டெலிவரி பண்ணியிருந்தோம்ல சில ஃப்ளவர். ஸோ இதே இடத்துல நீங்கள் திருப்பி டெலிவரி பண்ணுறீங்களா ஆஃப்லைனாக, நான் போட்டர் புக் பண்ணாமவே நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக காசு தந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு இது பெனிஃபிஷரி தான், ஏன்னா போட்டர் இப்பயும் காசு விட்டுறாங்க. ஸோ கமிஷன் பேசிஸில். ஸோ அதனால் நம்மளுக்கு இது மாதிரி கஸ்டமர் வரது நல்லது தான். ஸோ 4:30 மணி போயிட்டு நம்ம டைரெக்டாக உங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு அப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ என்ன ப்ரோசஸ்ன்னு. ஸோ ஏதோ ஒரு கஸ்டமர் கஞ்சிட்டாங்க. இது டெய்லி பேசிஸ்லேருந்து ஒன்றும் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா காலையில் 120 rupeesக்கு நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணேன். ஸோ இது இப்போ தான் அவங்க கொடுத்தாகணும். ஸோ பார்க்கலாம் என்ன தான் கொடுக்குறாங்கன்னு. मैं बोला था इधर से जाते करके, इधर ट्रैफिक है. चल जाते अभी घुस गए तो क्या करेगा. वही செம்ம ட்ராஃபிக்காக இருக்குங்க இங்கே. ஓகே, நான் இங்கே ரீச் ஆன அப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் ஒர்க் ஷாப்பு கணபதி. இங்கே தான் எல்லாமே செய்வாங்க. இங்கே தான் வெளியே வரும். 4-5 மாதம் முன்னாடி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க செம்மையாக. ஸோ ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றா சமயத்து கேட்டில் இது வெளியே வரும். இங்கே ஒன்று கேட்டு இருக்குது, ஒன்று வெளியே கேட்டு இருக்குது. नहीं लगता है अभी एंट्री अंदर. उसको पार्क பண்ணிடல வண்டியை. सीट खोल रहे. एक एक्टिवा का सीट खोलने ही नहीं आता मुझे भाई. ये भी ले ले बस. पावर बैंक भी लिखा है. இப்போதைக்கெல்லாம் அதான் சொல்லுவாங்க பாருங்க, இது வண்டி தண்ணி வராங்க. ஸோ இது மேலே தான் வச்சுட்டு சாமியை எடுத்துன்னு போவாங்க. हाँ कल अपन को वर्कशॉप में दिखा क्या फोटो? मुझे वर्कशॉप में दिखा ही नहीं रहा कल. பாருங்க சின்ன சின்ன சாமி எல்லாம் வேலை பண்ணிட்டு தூங்கின்னு இருக்காங்க. வேலை செஞ்சு இங்கெல்லாம் சின்ன சின்ன சாமி. ஸோ இங்கே தான் பெரிய சாமி. இதோட பெருசு சாமி உங்களுக்கு உள்ளே காமிக்கிற பாருங்கள். இங்கே தான் மெயின் சாமியாக இருக்கும். ये लास्ट ईयर को धोबीतला का राजा का देख, धोबीतलाचा महाराजा जैसे नहीं है सेम है गणपति. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ வாட்டி இங்கே வந்தாலும் சலிக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம மோட்டோ விளாக் இப்போ டேரெக்டாக ஸ்விட்ச் ஆகி நார்மல் விளாகில் வரலாம் எங்கள்கிட்ட. பாருங்க எப்படி இருக்குது சாமி. இப்போ தான் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ சொல்கிறேன் பாருங்க கணபதி. கிட்டல இதுதான் ஹைட்டு கணபதிங்க. கீழே பார்த்து போகணும். நம்ம கண்ணு எடுக்கிறது இதுதான் கணபதி ஆக்குனி சொன்னோம்ல. ஸோ இது கணபதி வீடியோ தான் நம்ம இப்போ எடுக்க வந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டக்குன்னு எடுத்துட்டு நம்ம டேரெக்டாக ரேப்பிடோவில் ஜாயின் ஆகலான்னு பார்க்குற டக்குன்னு. இது பாருங்களா பிகாக் ஃபேதர் இருக்குல்ல, பிகாக் ஃபேதர் மேலே இது அப்படியே ஏனோட மேலே கரெக்டாக ப்ராப்பராக பேலன்ஸில் பண்ணிக்கிறாங்க பாருங்க கணபதிங்களா. இது பாருங்க செம்ம யூஸ், செம்ம பிரெத்தாக இருக்குது பாருங்களா. பூரா சாமி தான் செஞ்சுருப்பாங்க. பூரா சாமி இது கடல் மாதிரி சொல்லலாம். இது பாருங்களா. चढ़ रहा है यहाँ से போயிட்டு ஃபஸ்ட்டு ஏறலாம். நம்ம ஹெல்மெட் இங்கே ஓகே தெரியலையே. ஹெல்மெட் வேறு கையில் வச்சுன்னு இருக்கேன். இங்கே வச்சா இங்கே தான் ஸ்க்ராச் ஆகிடும்னு பயமாக இருக்குது. இதோ இங்கே தான் நம்ம ஏறுவோம். இதோ இது இருக்குல்ல. ஸோ இது மாதிரி ஒரு வழியில் தான் நம்ம போய் ஏற மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஏறதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வீடியோ எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி மேலே போய் ஏறிட்டு டேரெக்டாக நான் கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு மேலே வந்தாச்சுங்க. அப்படியே இது மேலே ஏறி பாருங்கள் அவ்வளோ மேலே வந்துவிட்டோம் நம்ம ஏறி. இது பாருங்கண்ணா செம்ம ஆகிட்டுங்க. இவர் தான் கண்ணை வரைவார். ஸோ எப்படி வரைவாருன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் நாங்கள் இது குச்சி தான், அவ்வளோதான். இந்த ரெண்டில் தான் நம்ம நின்று இருக்கணும். அங்கே தான் பெயிண்டிங் இருக்குது. சாமி பயங்கரமாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. நீனா சாலு குரு வேறு கீழே வச்சுட்டு வந்துக்கிறோம். இது திருதான் கூட தெரியல. வீடியோவில் நான் ஜூம் பண்ணி பார்க்க காமிக்கிறேன். திருதான் கூட தெரியல எங்கே ஹெல்மெட்டு பத்திரமா இருந்தால் கூட போகும்.
அதே ஒயிட் கலர் பேட்ச்லாம் இதெல்லாம் பவுடர்லாம் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் ஸ்க்ராச்சஸ் மட்டும் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். பார்க்கலாம், ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் லைட் ஆஃப் பண்ண அப்புறம் ஒன்றும் சூப்பராக இருக்குது. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டெல்லாம் டாக்னிலாம் பண்ண மாட்டாங்க. லைட் ஆன் இதுதான் லைட்டு புரியுதா? இந்த ஒயர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஒயர் போகுது இல்லைங்க, இந்த ஒயர் போகுது இல்லைங்க, இது ஒயர் டச் பண்ணதுனால தான் லைட்டே வந்துச்சு. இப்போ தெரியாமல் டச் பண்ணிட்டு போல. ஸோ அதான் இது அண்ணா என்ன சொன்னார்னா, இது ஒயர் மட்டும் டச் பண்ணிடுங்க, லைட் பண்ட் ஆகுது. இதெல்லாம் இது ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டங்க வரையலாம் கண்ணெல்லாம். ஏன்னா ப்ராப்பராக நம்ம வரையணும், கண்ணாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். ஏன்னா இது கண்ணு பார்த்து தான் எல்லாருக்கும் இமோஷனாகவே ஆகும். ஏன்னா இது ஒரு டிவைன் இமோஷன். ஸோ இது நம்ம ஒரு மிஸ்டேக் கூட பண்ணால் பார்க்குறவங்க இது ஒரு ஃபீல் வராது சாமி பார்க்குறது மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலைன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கில்லாம் வருதுன்னா வரம் தான் சொல்லுவேன். நானும் ரொம்ப நாளாக நினச்சி பார்த்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி கூட வந்தால் ஒன்றும் நம்ம ரொம்ப நல்லா. ஆனால் நமக்கு இதெல்லாம் ஸ்கில்லாம் வராது. ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருக்குது. ஸோ அடுத்தவங்க ஸ்கில்லெலாம் நம்ம காப்பி பண்ண போனால் நம்ம ஸ்கில்லை நம்ம தேடாமல் போயிடுவோம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கில்லை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் க்ரோ பண்ணுவோம். ரொம்ப நல்லா சாமி நினச்சா நம்ம எல்லாமே நன்றி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ சாமி நினச்சி தான் எல்லாமே நம்மளாக இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ செம்ம ஹைட்டில் இருக்கும். இந்த வியூ பாருங்களா, இது சாமி கூட செம்மையாக இருக்குங்க. பின்னால் இருக்குது சாமி செம்ம ப்ராடாக இருக்குது, எனக்கு செம்ம யூஸாக இருக்குது. அப்படியே நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் இங்கே உட்காந்து. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டோம் நம்ம டேலாக ஜாலியாக. அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மும்பையில் 4-5 நாளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகி பெஞ்சிச்சு கண்டினியூஸாக. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது இது வயிற்றுதில்ல. ஸோ இங்கே இதெல்லாம் தண்ணி வந்து சாமி மேலே வந்துச்சு. ஸோ நம்ம சாமி மேலே வந்துச்சுன்னா இப்போ 2வது வாட்டி நான் பேச்சப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் டிலே ஆயிடுச்சு சாமி. ஆனால் டேட்லாம் டிலே ஆகலை, ஆனால் டக்குன்னு ரெடி ஆனால் நல்லதில்லை. ஸோ இது எத்தனை போகிறதுக்கு. ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சாமி இங்கே வச்சுட்டாங்க பாருங்கள் கார்னரில். ஃபர்ஸ்ட்லாம் இங்கே இருந்துச்சு சாமி, ஆனால் இப்போ இங்கே வச்சுட்டாங்க கார்னரில் சாமி. தெரியும் உங்களுக்கு. செம்ம ஹைட்டில் இருக்கோம் நாங்கள். நம்ம இன்னும் ரெடி ஆகலை, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வரையுது எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஒன்று பெயிண்ட் ப்ரஷ்க்கு. ஸோ இங்கே எத்தனை இருக்காங்க. இங்கே இதுவே ஒன்றும் சூப்பராக இருங்க. இல்லை நம்ம ஒன்றும் கொஞ்சம் கிட்ட போடலாம் செல்ஃபி ஸ்டிக்கோட. பாருங்களா ஆஃப்டர் அண்ட் பிஃபோருக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்க சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்டில் டைரெக்டாக. கண் வரையறதுக்கு முன்னாடி எனக்கு கண் வரையறதுக்கு அப்புறம். ஸோ இந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்ட அப்புறம் ஆல்மோஸ்ட் 1.5 hour வெயிட் பண்ணிட்ட அப்புறம் தான் இது அண்ணா வராரு. கீழே போனார் ஏதோ ப்ரஷ் எடுக்கிறதுக்கு. 1.5 மணி நேரம் ஆல்மோஸ்ட் இங்கே நின்று இருக்கோம் நம்ம. இப்போ தான் வராரு. ஸோ இப்போ தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:46 டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட நம்ம நின்றுட்டோம். இங்கே மேலேயே நின்றுட்டோம். இப்போ தான் வராரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுற போகிறாரு. கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படி தான் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ வரையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். ப்ராப்பராக வரையணும். இது கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இது பண்ணுற மாதிரிலாம் இதுங்க இல்லை. ஏன்னா மிஸ்டேக் ஆனது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 நிலமை வந்துச்சு. இந்த ஐ பால்டு கான்டாக்ட்லாம் தான் செஞ்சுட்டாங்க. ஸோ இது பெயிண்டிங் கூட பண்ணிட்டாங்க. பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் 40% இன்னும் பெயிண்டிங் வேலை பாக்கியிருக்கு. அப்படியே ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகிருக்கோம். மேலே நின்று தான் இருக்கோம். அவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து இருக்கேன். இப்போ செம்ம அழகாக இருக்குது இங்கே இது பார்க்கறதுக்கு. இது வியூ மட்டும் பாருங்களா அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்கள் செம்ம வியூங்க இங்கே. இந்த சாமி கூட சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது சாமி பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. சொல்லிக்கவே மாட்டேது அவ்வளோ வாட்டி பார்த்தாலும் கூட. செம்மையாக வருதா இருங்க அவங்கள. இதெல்லாம் கலெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் முடியாது. தானாக வந்தால் தான் சாமியே இது வரம் கொடுக்குற மாதிரி தான். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஸ்கில்லாம் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஆனால் கிளாஸஸில் போய் இது மாதிரிலாம் நம்ம அவுட்புட்லாம் எடுக்க முடியாது. இது தானாக வரையலாம். உங்களாம் அமைதி உங்களுக்குலாம் இது மாதிரி சாமியே வரன்னு கொடுக்குற மாதிரி இது கணக்கு. அவ்வளோ அழகாக வரைஞ்சிக்கிறாரு பாருங்கண்ணா.
இப்போ 70% ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட்டாக. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 2:07 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போக போக இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கலாம், லைட்டு வந்துச்சு பாருங்கள் உங்கள் காமிக்கிறதுக்குள்ளே. இப்போ நம்ம கீழே போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இங்கே நின்று கால் வலிக்கிட்டு வேறு. இப்போ கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் வேறு ஏதாச்சும் ஷார்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். சரி, கீழே போயிட்டு நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஸோ கேஸ் அதனால கீழே வெயிட் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் கிளம்புறோம். ஏன்னா மேலே இன்னும் ரொம்ப ஒர்க் பாக்கியாக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ வெறும் 2 ஷாட் தான் இன்னும் பெயிண்டிங்காக இருக்குது. ஒரு புட்டு வைக்கிறது, இது புட்டு இருக்குல்ல, ஸோ திரிசூல் மாதிரி சிவந்து திரிசூல் இருக்குல்ல, ஸோ இது மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுற பாக்கி இருக்குது. ஸோ இது ஒரு ஷாட் மட்டும் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஒன்றும் பாக்கி இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நேற்று எனக்கு சைன் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ டைம் பார்க்க போனீங்கன்னா பாருங்களேன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு. இப்போ இங்கே டைம் ஃபோன் ஆனோட 2:43 ஆயிடுச்சுங்க. இப்போ இங்கே வீட்டுக்கு போக அப்படியே ஆல்மோஸ்ட் என்னது 3:05 ஆகிடுமா. ஸோ அதனால் இப்போயே கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா நேற்று காலையிலே நான் இன்னும் தூங்கலை. ஏன்னா நம்ம கல்யாணத்து கணபதிச்சுல, ஸோ கல்யாணத்து கணபதி கூட இன்றைக்கி தான் ஐ பெயிண்டிங் இருந்துச்சு. ஸோ ஐ பெயிண்டிங் இதுக்கு நம்மளும் இதுதான் எடுத்திருந்தோம். ஸோ இது ஃபுட்டேஜ் ஏதாச்சும் இல்லைனா இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா, இல்லை நான் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, சரி, டேரெக்டாக அமௌண்ட் விலகில் நான் இப்போ ஸ்விட்ச் ஆகிறேன். டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே போகலாம். கிளம்பி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். டைம் இப்போ 3 கூட ஆயிடுச்சு. வெளியே வந்து வண்டியில் அடிக்கிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. நம்ம 3:05 வீடு போய் சேருவோன்னு சொன்னோம். ஆனால் 3:30 மணி தான் போய் சேருவோன்னு நினைக்கிறோமே, தெரியலையே. சரி, வீட்டுக்கு போவோம் அப்படியே. ஓகே, சரி, நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன், நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டினாங்க. உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் ஸோ எல்லாமே காமிக்கிறேன். இதில் என்ன நெகட்டிவோ பாசிட்டிவோ அவ்வளோ இன்கம் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ டைம் படி பார்க்க போனால் இப்போ ஓட்டலாம், ஆனால் ரைடு கம்மி வரும். இது வேறு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்காமலாம் போக மாட்டேன். இன்றைக்கி நம்ம டெய்லியே போகலாம், ரேப்பிடோ அடிக்கலாம். நம்ம டெய்லி அப்படியும் நான் அடிக்க மாட்டேன் எப்பயும். ஆனால் இன்றைக்கி நம்ம டெய்லி அடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம தூக்குறோம். அப்படியே நாங்கள் எல்லாமே ரேப்பிடோவில் பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், அப்படி தான் இன்கம் சோர்ஸ் வருது. அப்படி ஆர்டர் அசைன் பண்ணணுன்னு அப்படி வரான் பாரு முன்னாடி லூஸ். சரி, இருக்கட்டும். நம்ம இதில் விட்டோம் இதான் அப்படியே ஆர்டர் எடுக்கணும். ஸோ என்னென்ன ஸ்கேம் ஆகுது, உங்களுக்கு ஸ்கேம் விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு அப்படி எப்படி இருக்குன்னு. அப்படியே செம்ம ஸ்கேமுங்க. உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நம்ம என்ன சொல்கிறேன், இல்லைன்னா வீட்டுக்கு போய் எப்போ சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் எல்லாமே இது விலாக்லேயே. ஸோ இது விலாக் ரொம்ப நீளமாக போயிடுச்சுன்னா ஐ திங்க் நான் விலாக் பார்ட் 1 பார்ட் 2 போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நீளமாக போட்டால் நல்லா இருக்காது. இது பாருங்க, கணபதி இப்போ தான் கிளம்பினே இருக்குது. திருதாது இல்லை உங்களுக்கு, இருட்டில் இருக்குது வேறு. ஸோ இப்போ தான் கிளம்புது நைட்டுக்குன்னா இப்போ இங்கே இது ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அதனால் தான் இப்போ எடுத்துன்னு போய் உங்கள் ஏரியாவில் போகிறதுக்கு அந்த டே டைமில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இப்போ நைட்டுக்கே ஏற்றுருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குன்னு. இது இங்கே கூட ஒர்க் ஷாப் இருக்குங்க பாருங்கள். இது ஓப்பன் ஒர்க் ஷாப்பு. அப்படியே டேரெக்டாக சாமி செஞ்சுருக்காங்க. இன்னும் 4 சாமி மட்டும் தான் இருக்கீங்க. மீதியெல்லாம் சாமி கிளம்பிச்சு உங்கள் வீட்டுக்குன்னா மீன்ஸ் கல்லி மண்டபம் கட்டிக்கிறாங்கன்னா. ஸோ இதுதான் இப்போ இது 10 நாள் வீடாக இருக்கும். இதை வரதும் உங்கள் அம்மா கிட்டே போவாங்க, அம்மா அப்பா கிட்டே போவாங்க. கணபதி விசர்ஜன் சோப்பாட்டியில் போயிட்டு இது கூட உங்களுக்கு இதை தான் நான் காப்பிக்கிறேன். விசர்ஜன் தான் இருக்கிறதுலே ரொம்ப மாசான ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். செம்ம க்ரௌடு வரவங்க. லால்பாக் சொன்னாலே க்ரௌடு தான். ஆனால் சல்யூடுங்க மும்பை போலீஸ்க்கு. அவ்வளோ க்ரௌடு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. சூப்பர். ஆனால் அண்ட் கைஸ் இன்னொன்று விஷயம் சொல்லலான்னு நினச்சேன். போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, யார் பார்த்துருப்பீங்கன்னா ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. நான் வண்டி ஓட்டும் போதே ஃபோன் பேசி ஓட்டினிருந்தேன். ஸோ நைட்டு தான் இது மாதிரி ரோட்டில் யாரும் வரமாட்டாங்கன்னு நான் ஃபோன் பேசினிருந்தேன். ஸோ ஸ்லோவாக தான் பேசணும். ஸோ இது கூட தப்பு தான். ஸோ இது வீடியோவில் நான் அதுதான் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஈவன் நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் கூட நம்ம ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை நிறுத்திட்டு தான் நம்ம பேசணுமே. ஸோ நீங்களும் இது மாதிரி யாரும் ஃபோன் பேசும்போது ஃபோன் சொல்கிற பாருங்களா, வாய உலர்றது. இது வேறு வண்டி ஓட்டும்போது யாரும் ஃபோன் பேசாதீங்க. ஏன்னா
கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வீட்டுக்கிட்டக்குன்னு போகிறதுக்கு நம்ம அந்த வேலையை ஃபோன் பேசுகிறதுக்கு நம்ம இது பால் மாறினா உயிருக்கு ஆபத்துன்னு போய் முடியும். ஸோ இது ரிஸ்க்கெலாம் நம்ம எடுக்க வேணாம். ஐ ஹோப் நீங்களும் எடுக்க மாட்டீங்க, நானும் எடுக்க மாட்டேன். ஐ ஹோப் நான் இல்லை, ஐ ஹோப் நீங்கள் உங்களை சொல்கிறேன் நான். ஆனால் நான் இது மாதிரி தப்பு திரும்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்கள் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப் இஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் எனி திங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் ரொம்ப பேர் கேட்குறீங்க ஜொமேட்டோ நல்லதா இல்லைனா பார்சல் நல்லதான்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இடத்த இன்னும் ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா இதே வீடியோவில் நம்ம ரொம்ப நேரம் பேசினீங்கன்னா எல்லா விஷயம் பேசினீங்கன்னா ரொம்ப லாங்காக போகுது. ஸோ உங்கள் அடுத்த வீடியோவில் நான் இது டவுட்டை கிளியரிஃபை பண்ணுறேன் ப்ராப்பராக.